Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா சோ அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க தவறாம பார்க்க முடியும். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். நான் வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய கேரட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை எலுமிச்சம்பழம், பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, அரை கப் வந்து தயிர், ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, அப்புறம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு ஆயிலும் கீயும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 3 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். நான் 3 பச்சை மிளகாய் நல்லா எடுத்து வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருந்தேன். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, கேரட் அண்ட் தென் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட ராஸ்மெல்லாம் சீக்கிரம் போயிட்டு நமக்கு வந்து நல்லா அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் கொடுக்கறதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் தென் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். நார்மல் சக்தி பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் தென் புதினா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1:2, அதாவது கொத்தமல்லி அரை கைப்பிடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து 20 மினிட்ஸ் இந்த ரைஸ் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லோவாக வந்து நம்ம வந்து அதை கிளறிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு. நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து அரை எலுமிச்சம்பழம் புளிப்புக்கோசரம் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்பு வந்து எலுமிச்சம்பழம் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் தயிர் கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை எலுமிச்சம்பழம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். விசில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமகமன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பூன் இல்லைனா நீங்கள் ஃபோக் வச்சு அதை வந்து லைட்டாக உடையாமல் அளவுக்கு கிளறி விடுங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காமல் வரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.